ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்துகில் வைத்தடியை போற்றுகின்றேனே. நவலின் செய்யும் மனிதானும் செய்யும் என நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர்ஜிரு தானும் சிலம்பும் சதங்கஜும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. சர்வமங்கல மங்கல்ய சிவ சர்வர்த்த சாதிகே சரண்யே திரியம்பிரிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்குருத்திம் மதாரம் சர்வ வித்யா நாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். பரிவர்த்தனை பற்றிய இந்த பதிவு. அப்போ சந்திரனும் செவ்வாயும் ஒருவருடைய ஜாதகத்திலே பரிவர்த்தனை பெற்றிருந்தால் அந்த ஜாதகனுக்கு சுபத்தன்மை கொடுக்குமா அப்படின்னா, சந்திரனும் செவ்வாய் பரிவர்த்தனை இதை அறிவது எப்படி அப்படின்னா, செவ்வாய் 2 வீட்டு ஆதிபத்தியங்கள் கொண்டது. சந்திரன் என்பது ஒரு வீடு தான். அப்போ மேஷம் விருச்சிகத்தில் சந்திரன் இருந்து கடக ராசியிலே செவ்வாய் இருப்பது, இது பரிவர்த்தனை யோகம் என்று கூறுவார்கள். அப்போ மேஷத்திலையும் விருச்சிகத்திலையும் சந்திரன் இருக்கணும், கடகராசியில செவ்வாய் இருக்கணும், இது பரிவர்த்தனை. அப்போ கிரக நிலைகள் அடைபடும் போது உடல் உபாதைகள் அந்த ஜாதகனுக்கு அதிகமாக நடக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லுது. ஏன்னா கடகத்தில் செவ்வாய் நீசம், செவ்வாய் விருச்சிகத்தில் நீசம். அதாவது சந்திரன் விருச்சிகத்தில் நீசம், கடகராசியில் செவ்வாய் நீசம். அப்போ இந்த பரிவர்த்தனை எப்படி இருக்கும் அப்படின்னா, உடல் உபாதைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுது. தான் செய்யும் செயல்கள் அனைத்தும் ஏதோ ஒரு விதத்தில் கெடுபலன்களாக மாறிவிடும் அல்லது தடை செய்யப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லுது. அதே போல இந்த சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை அடைந்த ஜாதகங்கள் தாய் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே பல பிரச்சனைகளை உடலளவிலும் மனதளவிலும் ஏற்படுத்துவதாக இருக்கிறது. ஏன்னா இது பரிவர்த்தனை சுபத்தன்மை 65% இல்லை, கிடையாதுன்னு சொல்லலாம். ஏன்னா மேசத்துல இருந்த பிரச்சனை இல்லை, இது விருச்சிகத்திலும் கடகத்திலும் பரிவர்த்தனை அடைஞ்சாங்கன்னா அந்த ஜாதகர்களுக்கு அந்த தசா புத்தி காலங்களில் சுபத்தன்மை ஏற்படாது. அப்போ அந்த காரகமும் பாவகமும் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அந்த ஜாதகனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். இது எல்லோருக்கும் இருக்குமா அப்படின்னு ஒரு குறுக்கி கேள்வி ஒன்று வரும். நம்மளுங்க அதுதான் வேலை. அப்போ எல்லோருக்கும் நடக்குமான்னா 65% இது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை அடைந்த கிரகங்கள் உள்ள ஜாதகங்கள் அவர்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மூலமாக கெடுபலன்களே அதிகமாக நடக்கும். நல்ல பலன்கள் கிடைப்பது அரிது. ஏன்னா செவ்வாய் பகவான் இரத்தக்காரகன், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை அந்த பிளட் சர்க்குலேஷனை குறிக்கும். அதனால சொல்ல வரேன். அப்போ இந்த 2 அதாவது சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை அடைந்த ஜாதகங்கள் எல்லோருக்கும் இப்படிதானே? அப்படிதான். உடன்பிறப்புகள் இவர்களின் மூலமாக பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அதே போல ஒரு நிலையான ஒரு தொழிலை இந்த ஜாதகர்களால் செய்ய முடியாது. செயலாலும் அல்லது தொழிலாலும் அடிக்கடி செய்யும் தொழிலை மாற்றிக்கொண்டே இருக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இதில் லாபம் இல்லை, அது செஞ்சு அதில் லாபம் வந்துடும், அதில் லாபம் இல்லை இன்னொன்று செஞ்சு இன்னும் அதிக லாபம் வந்துடும், இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்கிற ஒரு எண்ணம் போல் இந்த ஜாதகர்கள் செயல்படுவார்கள். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இந்த ஜாதகர்கள் அதிக எச்சரிக்கையுடன் செயல்படுவது சிறப்பு. பார்த்துக்கலாம்னு சிக்கல மாட்டிக்கிடுவாங்க. அப்போ அதிக எச்சரிக்கை தேவை. தாய் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே
தாய்க்கு அடிக்கடி உடல் நலம் சரியில்லாமல் போக வாய்ப்புகள் உண்டு. நோய் நொடிகள் வர அதிக வாய்ப்பு உண்டு. தாயினுடைய சொத்து மூலமாக இந்த ஜாதகர்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு அதிகமான பிரச்சனைகள் அதிகம் உண்டு. சொத்து எனக்கு வேணும், பணம் எனக்கு வேணும், அதாவது பங்கு எனக்கு வரணும் அப்படின்னா தாயின் சொத்து மூலமாக பிரச்சனைகள் அதிகம் இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லுது. மேஷம், கடகம், விருச்சகம், மீனம் போன்ற லக்னங்களில் பரிவர்த்தனை அடைந்த ஜாதகர்கள் இவர்கள் சிறப்பு மிகுந்தவர்களாகவே இருக்க வாய்ப்புகள் உண்டு. இந்த வகையில் சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை அடைந்த மேற்கூறிய விஷயங்கள் நடக்கும். ஆனால் பொதுவாக என்ன சொல்லணும், இந்த பரிவர்த்தனை சுபம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். வணக்கம்.